இந்த நிதிநிலை அறிக்கை தேசத்தின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டதாக இல்லை. உழைக்கும் மக்களின் நலன்களில், குறிப்பாக விளிம்பு நிலை மக்களின் நலன்களில் அக்கறை கொண்டதாகவும் இல்லை. தமது ஆட்சியை 5 ஆண்டு காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற துடிப்பும் பதைப்பும் தான் இந்த அறிக்கையிலே மேலோங்கி இருக்கிறது. இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் மாநில அரசுகளை புறக்கணிக்கக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதனை கண்டிக்கிற வகையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதை புறக்கணிக்கிறோம் என்று வெளிப்படையாக அறிவித்தது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியிருக்கிறார் என்பதை இந்த அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். திருமதி செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த நிதி ஆயோக் கூட்டத்திலே பங்கேற்றார். அவரையும் அவமதித்திருக்கிறார்கள். அவர் பேசிக் கொண்டிருக்கிற போதே ஒலிவாங்கியை அணைத்திருக்கிறார்கள். இந்த அவமதிப்பை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.